الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷாஅல்லாஹ், நம்ம தொடர்படியாக இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி, இஸ்லாமிக் ஜிந்தகி கா முஅஷராத்தை எப்படி நம்ம வாழணும், நம்முடைய ஃபேமிலி லைஃபை எப்படி நம்ம வாழணும், நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மாஷாஅல்லாஹ் இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி அப்படிங்கிற பாடத்துல படிச்சோம். இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி அப்படிங்கிறது 4 பாடமாக பிரிச்சு நம்ம படிச்சோம். அதுல முதல் பாடம் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள், இஸ்லாம் என்ன, ஈமான், இதை பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவான முறையில் நம்ம படிச்சோம் அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது ஃபேமிலி டெவலப்மெண்ட், இஸ்லாமிய குடும்பவியல் மேம்பாடை பத்தி படிச்சோம். அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித வள மேம்பாடு, அது மனிதர்களாக நாம நம்மளை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் படிச்சோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒட்டுமொத்த பாடத்தினுடைய குலாசா சம்மரைஸ் என்னன்னு சொன்னா, ஒரு 4 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும். இந்த ஒட்டுமொத்த பாடத்துல, இந்த 14 days இந்த பாடத்துல நம்ம கத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான 4 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நானும் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும், நீங்களும் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும். ஒன்று, ஒரு தனி மனிதராக நாம நம்மள அல்லாஹோட இணைத்துக் கொள்ளணும். ஒரு தனி மனிதனாக நம்ம இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும். ஒவ்வொரு மாதமும் ரமதான், ஒவ்வொரு வருடமும் ரமதான் வருது, குர்ஆனை கேட்கிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் தான தர்மங்கள் செய்யறோம், ரோசா எல்லாமே செய்யறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வந்துருச்சா, ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா அப்படிங்கறத பத்தி நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இது போன்ற வகுப்புகளுடைய காரணம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நாம மாறாம உலகத்துல எதையுமே மாற்ற முடியாது. நாம மாறினாதான் நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உறவுகள், ரிலேஷன்ஷிப் எல்லாமே மாற்றம் அடைவாங்க. தனி மனிதனாக நம்ம இடத்துல ஒரு மாற்றம் வரணும். கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்னா, கம்பல்சரி நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ, ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். அதுதான் இன்றைய கால சூழ்நிலையில மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால இன்னைக்குள்ள பாடத்தினுடைய பேஸ், மிக அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கடந்த பாடங்கள்ல ஒரு தனி மனிதனாக என்னிடத்துல ஒரு சேஞ்ச் வந்துருச்சா, ஒரு மாற்றம் வந்துருச்சா, நான் என் மனைவியோடு சரியா நடந்து கொள்றேனா, நான் என்னுடைய பேரண்டோடு சரியா நடந்து கொள்றேனா, என் குழந்தைகளை நான் சரியா வளர்க்கிறேனா அப்படிங்கிற ஒரு தனி மனித மாற்றம் தான் இந்த உலகத்தினுடைய மாற்றம். நான் மாறுவதை கொண்டுதான் என் ஃபேமிலி மாறும், என்னுடைய ஃபேமிலி டெவலப் ஆகிறத கொண்டுதான் இந்த மஹல்லாக்கள் டெவலப் ஆகும், இந்த மஹல்லாக்கள் வளர்ச்சி அடைவதை கொண்டுதான் இந்த ஊர், இந்த நாடு, இந்த மாநிலம், இந்த நாடு எல்லாமே வளர்ச்சி அடையும். அதனால மாற்றம் என்பது முதல்ல என்னிடத்திலிருந்து வரணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் வித் மீ அண்ட் யூ. மாற்றம் என்பது என்னுடைய வீடுகளிலிருந்தும், என்னிடத்திலிருந்தும், உங்களிடத்திலிருந்தும் ஏற்படணும். அப்ப அது நமக்கு ஏற்பட்டுருச்சா அப்படிங்கிறத நாமளே ரிவ்யூ பண்ணணும், செல்ஃப் ரிவ்யூ பண்ணணும், நம்மளை நாமே கேட்டுக்கணும், அனலைஸ் பண்ணணும். நான் சரியா இருக்கனா, என்னுடைய தொழுகை சரியாக இருக்கா, நான் நேர்மையாக நடந்து கொள்றேனா, என்னுடைய அகலாக்குகள் எப்படி இருக்குது, இதை நாமே எப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நாம உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நாம அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய ஹிதாயத், அல்லாஹுடைய நசீபு அந்த மனிதனுக்கும், அந்த குடும்பத்திற்கும், சமுதாயத்துக்கும் ஏற்படும்.
ஆனா எப்ப அதை நம்ம உணராம அந்த ரியலிஸ்டிக் ரூஹானியத்தான உணர்வு ரீதியான தொடர்புகள் அல்லாஹ்ட்ட இல்லையோ எந்த விதமான மாற்றமும் வாழ்க்கையில ஏற்படாது. ஹதீஸ்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சில பேருடைய தொழுகைகள் இபாதாத்துகள் அழுக்கு துணிகளை போல அவங்க முகத்துல எரியப்படும். அவங்க விழுந்து தொழுவாங்க, ஆனா என்ன நடக்கும்? துணிகளை, அழுக்கு துணியை சுருட்டி எப்படி மூஞ்சில போடப்படுமோ அதே போல அந்த அழுக்கு துணிகளை, டர்ட்டியான துணிகளை மூஞ்சில போடுற மாதிரி அல்லாஹ் நம்முடைய இபாதாத்துகளை தூக்கி போட்டுருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால எல்லா நிலையிலையுமே நம்முடைய ரூஹானியத்தோடு நம்ம இருக்கோம். நம்முடைய அமல்கள், நம்முடைய இபாதாத்துகள், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய எல்லா நிலைகளிலையுமே இறைவன் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன பார்க்கிறான், வஹுவமாக்கும் ஐனமா குன்தும் இன்னல்லாஹ மஅனா அப்படிங்கிற உணர்வுகள் நமக்கு வரணும். அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறான். இதுதான் இந்த பாடத்தினுடைய முதல் குலாசா. தனி மனிதனாக என்னிடத்துல ஒரு மாற்றம் வரணும். இது முதல் விஷயம். இரண்டாவதாக, என்னுடைய குடும்பத்தை நான் சொர்க்கத்திற்கு கூட்டி போகணும், அல்லாஹோட இணைக்கணும். என்னுடைய குழந்தைகளை வலிமையாக சமூகமாக மாற்றணும். என்னுடைய உறவுகளை நான் பேணி வாழணும். என் பெற்றோர்கள், என் மனைவி மக்கள், என் குழந்தைகள், என் சகோதர சகோதரிகள், என்னுடைய அண்டை வீட்டார்கள், இந்த மக்களோடு நான் எப்படி வாழ்றேன்? இரவு முழுக்க தொழுகிறேன், பகல் முழுக்க நோன்பு வைக்கிறேன், ஆனா மனைவிட்ட கடினமா நடந்து கொள்றேன். குழந்தைகளை நான் கேர் பண்றதில்ல, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரிவர செய்யறதில்லை அப்படின்னா என்னுடைய இபாதாத்துகள் அல்லாஹ்ட்ட போகுமானா அதுல பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துல மிக முக்கியமான நிஅமத் ஃபேமிலி, நம்முடைய குடும்பம். அந்த ஃபேமிலியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அவங்களோட நம்ம எப்படி நடந்து கொள்றோம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஆழமா யோசிக்கணும். குடும்ப வாழ்க்கையில குறிப்பாக பெற்றோர்கள் மீது கவனமாக இருங்க. பெற்றோர்களுடைய துவாக்களை வாங்குங்க. அவங்களுடைய துவாக்கள் தான் எங்க வெற்றியின் ரகசியம். பேரண்ட்டுடைய துவாக்கள் தான் எங்களுடைய ஹிதாயத்தினுடைய ரகசியமே. அதனால பெற்றோர்கள் மீது ரொம்ப கவனமாக இருங்க. பெற்றோர்கள் நம்ம இடத்துல இல்லையா, நம்மளை விட்டு மௌத்தா போயிட்டாங்களா, அவங்களுக்காக துவா செய்யுங்க, அவங்களுக்காக தான தர்மங்கள் செய்யுங்க, அவங்களுக்காக நிறைய அல்லாஹ்ட்ட கேளுங்க. முன்னோர்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறியதாக வரலாறே கிடையாது. முன்னோர்களை, அகாபிரீன்களை மதிக்கணும், அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ளணும். ஃபேமிலியோட இரண்டாவது பகுதிங்கிறது குடும்பம். குடும்பத்தினுடைய இரண்டாவது பகுதிங்கிறது மிக முக்கியமானது மனைவியும் குழந்தையும். நம்முடைய மனைவியோடு, நம்முடைய குழந்தைகளோடு நம்ம எப்படி நடந்து கொள்றோம், ஒரு கணவனை நம்ம எப்படி மதிக்கிறோம், ஒரு ஹஸ்பண்டை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறோம். குடும்பவியல் வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதி விட்டு கொடுத்தலும் கட்டுப்படுதலும் தான். விட்டு கொடுத்தலும் கட்டுப்படுதலும். எல்லா நிலையிலையுமே நம்முடைய மனைவிதான் அப்படிங்கிற விட்டு கொடுக்கக்கூடிய சபருடைய டாலரன்ஸ், சபர் தன்மை ஒரு கணவனுக்கு வேணும். நம்முடைய ஒய்ஃப் அவங்க, நம்முடைய மனைவி அப்படிங்கிற எண்ணம் வரணும். அவங்க நம்முடைய அடிமை கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கட்டுப்படுதல்ங்கிறது அவசியமானது. கட்டுப்படுதல் என்கிறது அடிமைத்தனம் கிடையாது. ஒரு ஆணுடைய பேச்ச ஒரு பெண் கேட்கிறதுங்கிறது அர்ரிஜாலு கவ்வாமூன் அப்படிங்கறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் ஆணுக்கு கட்டுப்படணும், ஒரு ஆண் பெண்ணுக்கு விட்டு கொடுக்கணும். நம்முடைய மனைவி நமக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறாங்க, உங்க அப்பா அம்மா. ஒரு ஆண் நம்ம என்னத்தை இழந்தோம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் நம்ம என்ன இழந்திருக்கிறோம் கல்யாணத்துக்கு பிறகு? எதையுமே இழக்கல. நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவோட இருக்கிறோம், நம்ம சகோதர சகோதரிகளோடு இருக்கிறோம். ஆனா நம்முடைய மனைவிமார்கள் அப்படி அல்ல. அவங்க அப்பா அம்மாவை, அண்ணன் தம்பிய, சகோதர சகோதரிகளை விட்டு நம்மள்கிட்ட வர்றாங்க. அவங்களை கேர் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதே போல பெண்கள் நீங்க விளங்கிக்கணும், ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகளுக்காக இரவு பகலாக உழைக்கிறான். நான் அடிக்கடி சொல்றது பெண்கள்கிட்ட, ஒரு ஆண் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? ஒரு 1000 rupees ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ஆண் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு பெண் உணரணும் அதை. நம்முடைய கணவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, நமக்காக வேலை செய்கிறாரு, நமக்காக உழைக்கிறாரு, நம்மளை கேர் பண்றாரு. நம்ம அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ளணும், விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும், அவங்கள நம்ம ரொம்ப ஹெல்த்தியா பார்த்துக்கணும். இது எல்லாம் ஒரு பெண்ணுடைய கடமை. இஸ்லாத்துல ஆண் உயர்ந்தவர், பெண் தாழ்ந்தவர், இல்ல பெண் உயர்ந்தவர், ஆண் தாழ்ந்தவர்லாம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையும் எல்லா நிலையிலையுமே ஆண்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு. அதே போல பெண்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு. ரெண்டு பேருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்.
அந்த ரெண்டு பேருமே இணைந்தாதான் ஒரு குடும்ப வாழ்க்கை. அதை ஒரு ஆணுக்கும் நம்ம புரிய வைக்கணும், பெண்ணுக்கும் அதை புரிய வைக்கணும். அதான் இந்த பாடத்தினுடைய இரண்டாவது மிக முக்கியமான குலாசாவாக படிச்சோம். அதுல குறிப்பாக குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், பேரண்டிங். நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எங்கெல்லாம் பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்க. ட்ரக்ஸ் அதிகமாகுது, போனோகிராபிக் அசிங்கமான சோசியல் மீடியா, கேம்ஸ், அடிக்ஷன். இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் கலாச்சார ரீதியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களை எப்படி நாங்க மாற்ற போறோம்? அவங்களை எப்படி வளர்ச்சியின் பாதையில அல்லாஹோட இணைக்க போறோம்? ஈமானிய பலம் இல்லைன்னா இந்த உலகத்தை நம்மளால எதிர்த்து நிற்கவே முடியாது. ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய சக்சஸ், ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம். எல்லாமே அல்லாஹோட இணைவதை கொண்டுதான் நாம் வலிமையான சமூகமாக மாற முடியும். அல்லாஹோட நம்மளை இணைச்சுக்கணும். நபியினுடைய முஹப்பத், குர்ஆனுடைய தொடர்பு, இதை கொண்டுதான் ஒரு வலிமையான சமூகமாக மாற முடியுமே தவிர வெறுமன கல்வி, வெறுமன எஜுகேஷன், வெறுமன எக்கனாமிக்ஸ், வெறுமன பொருளாதாரத்தை கொண்டு மாற்றங்கள் நிகழாது. எல்லா நிலையிலும் நம்ம குழந்தைகளை அல்லாஹோட எப்படி இணைக்க போறோம்? வலிமையான ஈமான நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். வலிமையான ஈமானை கொண்டுதான் இந்த அரசியல் சமூக பிரச்சனைகளை எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படும். வலிமையான ஈமான குழந்தைகளுக்கு கொடுங்க. ஒழுக்கமான வாழ்வியலை கற்றுக் கொடுங்க. ஒழுக்கமான வாழ்வியல். எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான், எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட்ட நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அகலாக்கான வாழ்க்கை முறையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஒழுக்கமான வாழ்வியல், ஆளுமையான கல்வி, நல்ல படிக்க வைங்க பிள்ளைங்களை. எந்த நிலையிலும் பின்தங்க விட்டுறாது, டிராப் அவுட் பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும், எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும், எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் குழந்தைகளை படிப்புல இருந்து நிப்பாட்டாதீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க வைங்க. ஈமானிய உணர்வுகளோடு படிக்க வைங்க, குர்ஆனோடு படிக்க வைங்க, மக்தபுகளோடு படிக்க வைங்க, மஸ்ஜிதுகளோடு படிக்க வைங்க. ஒரு சமநிலையான வளர்ச்சி இன்னைக்கு தேவை. பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட், சமநிலை வளர்ச்சி. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றேன், கடந்த 300 வருஷமாக 300 இயர்ஸ் இஸ்லாமிக் சொசைட்டி, இஸ்லாமிக் கம்யூனிட்டி எதனால பின்தங்கி போயிட்டோம்? எதனால பின்தங்கிட்டோம்? நம்ம ஏன் கம்சூர் ஆயிட்டோம்? கம்சூர் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சமநிலையை இழக்கிறோம். பேலன்ஸ்டு சமாதின்னு சொல்லுவாங்கல்ல, பேலன்ஸ்ட இழக்கிறோம். ஈமான்ல ஆன்மீகத்துக்குள்ள போனா, ஸ்பிரிச்சுவல் போனா சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. சமூகத்துக்குள்ள போறவங்க பொருளாதாரத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. பொருளாதாரத்துக்கு சம்பாதிக்க போனவங்க பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடுக்கறது இல்லை. இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, குழந்தைகளை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், ஜட்ஜ் ஆக்கணும் ஆசைப்படுறோம். ஆனா அடிப்படை குர்ஆன் கொடுக்கப்படுதா இல்ல? அடிப்படை குர்ஆன் கொடுக்கப்படுறதில்லை. நபியினுடைய முஹப்பத் கொடுக்கப்படுதா இல்ல? குர்ஆன் எவ்வளவு பெரிய முஅஜிஸா, அது நம்முடைய சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சா? ரொம்ப குறைவாயிருச்சு. அப்படி ஓதினாலும் பேரளவுக்கு ஓதக்கூடியவங்களாக இருக்குமே தவிர அதை புரிந்து வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம இல்லை. எப்படி இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்த சமூகமாக மாறாது. அதனால குழந்தைகளுக்கு சமநிலையான வளர்ச்சியை கொடுங்க, ஆன்மீகத்தை கொடுங்க, அல்லாஹோட குழந்தைகளை இணைங்க, சமூகத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க, நல்ல பிசினஸ் கத்து கொடுங்க, நல்லா படிக்க வைங்க. எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு தான் வளர்ச்சி. அதுக்கு பேரு தான் வளர்ச்சி. ஏதாவது ஒன்ன கொடுத்துட்டு ஒன்ன விட்டுட்டீங்கன்னா வளர்ச்சி இல்ல, பலகீனம் அடைஞ்சிருவோம். அலிமியான் சாப் அபுல் ஹசன் அதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 1972 1972 மும்பைல ஒரு ஸ்பீச் பண்றாங்க. இந்த ஸ்பீச்ல அவங்க சொல்றாங்க, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவழித்து இந்த நாட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த நாட்டை கைவிட்டக்கூடாது. நம்ம இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் இந்த நாட்டை பாதுகாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு தியாகம் செய்த மக்கள் இன்னைக்கு 1972 ரோடுகள்ல பிச்சைக்காரவங்க மாதிரி முஸ்லிம்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த உரிமைகளும் அவங்களுக்கு இல்லை. ஆனா இந்த நாட்டுக்கு எந்த சுதந்திரத்துக்கும் பாடுபடாத மக்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆள்வதற்கு முயற்சி செய்யறாங்க. எப்ப சொல்றாங்க? 1972 சொல்றாங்க. நாம நம்முடைய பொறுப்புகள் என்ன, நம்முடைய கடமைகள் என்ன? ஒரு பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவதை விட நாம நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய ஜெனரேஷனை, நம்முடைய வருங்கால சந்ததிகளை, நம்முடைய அவுலாதுகளை ஒரு வலிமையான சமூகமாக மாற்றணும். அதற்குத்தான் இது போன்ற வகுப்புகள். குறிப்பாக பெண் சமூகத்துக்கு, பெண்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், என்னதான் நாங்க ஆண்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் என்னுடைய பிள்ளையையும் ஆண்களுடைய குழந்தைகள், இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுடைய ஆண்களுடைய குழந்தைகளையும் வளர்க்கிறது பெண்கள் தான்.
ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு பெண் தான் ஒரு குழந்தைக்கு முதல் ஸ்கூல். அந்த பெண்ணுடைய ஈமானிய தொடர்பு, அல்லாஹுடைய பயம், தக்வா, இதுதான் ஒரு சமூகத்தை கட்டமைக்கும். அதனால நம்முடைய குழந்தைகள் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க, விட்டுறாதீங்க. நம்ம ரொம்பவும் பலகீனமாகிக்கிட்டே இருக்கும். இந்தியாவில் ரொம்ப பலகீனமாகும். இந்த நிலை நீடிச்சுக்கிட்டே போனுச்சுன்னா அடுத்த 20-30 வருஷத்துல நம்ம குரல் கொடுக்க முடியாது. எல்லா நிலையிலும் பாதிக்கப்பட்டுருவோம். ஆனா அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். எப்ப நம்மளால ஆன முயற்சிகளை நம்ம செய்யணும், நம்மளால ஆன முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த சமூக மாற்றத்தை, சமூக கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா ஏற்படுத்த முடியாது. அதனால குழந்தைகள் மீது ரொம்ப கவனமாக இருங்க. ஒன்று, அல்லாஹ்வோட இணைத்துக் கொள்ளுங்க. இரண்டாவது, குடும்பவியல் வாழ்க்கை மிக வலிமையாக சமூகத்தை கட்டமைக்க முயற்சி செய்யுங்க. மூணாவது, வியாபாரங்கள் நல்ல செய்யுங்க, நல்ல வியாபாரம் செய்யுங்க, ஹலாலான வியாபாரங்கள் செய்யுங்க. நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், நிறைய இளைஞர்கள் வகுப்புல கலந்துருக்கீங்க, வர்றீங்க, நிறைய பேர் பேசுறீங்க. நல்ல படிங்க, வாழ்க்கையில ஒரு இலக்குகளோட படிங்க. உங்களுடைய முன்னேற்றம் என்பது, உங்களுடைய சக்சஸ் என்பது உங்களுடைய சக்சஸ் அல்ல, இந்த ஊரினுடைய சக்சஸ். பேர்ணாம்பட்டில இருந்து ஒரு வாலிபன் நல்லா படிச்சு நல்ல இடத்துக்கு போறாருன்னா அது உங்களுடைய முன்னேற்றம் இல்லை, இந்த மஹல்லாவுடைய முன்னேற்றம், இந்த ஊரினுடைய முன்னேற்றம். அதே போல ஒரு வாலிபர், ஒரு நௌஜவான் கெட்டு போறீங்க, மோசமான நிலையில போறீங்க, படிக்கல, பின்தங்கி போயிட்டீங்கன்னா அது உங்களுடைய தோல்வி அல்ல, இந்த சமூகத்தினுடைய தோல்வி, இந்த ஊரினுடைய தோல்வி, இந்த மக்களுடைய தோல்வியாக மாறிடும். அதனால உங்க ஊரை, உங்க மஹல்லாக்களை, உங்க சமூகத்தை வலிமைப்படுத்தணும்னா நல்ல படிங்க, நல்ல வியாபாரங்கள் செய்யுங்க, ஹலாலான முறையில வியாபாரங்கள் செய்யுங்க. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்ய முடியாது நம்மனால. அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். வளர்ச்சி என்பது ஷரியத்தோடு சேர்ந்துதான் வளர்ச்சி, முன்னேற்றம். ஷரியத்தை மீறி ஒரு வளர்ச்சி உலகத்துல கிடையாது. ஷரியத்தை மீறி ஒரு வளர்ச்சி உலகத்துல கிடையவே கிடையாது. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் எல்லா நிலையிலும் ஷரியத்தோட இணைந்ததுதான் சமூகம். ஷரியத்தை மீறி நம்மளால எதையும் செய்ய முடியாது, எதையும் உருவாக்க முடியாது. அதனால எல்லா நிலையிலும் வியாபாரங்கள் செய்யுங்க, நல்ல படிங்க, நல்ல சம்பாதிங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நேர்மையான முறையில சம்பாதிங்க. உங்க வியாபாரங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்க, உங்க வியாபாரங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்க. அதற்கு என்ன செய்யணுமோ அதற்காக முயற்சிகள் செய்யுங்க. நாலாவது, சமூக பொறுப்போடு இருக்கு. சமூக பொறுப்பு மிக முக்கியமானது. सोशल रेस्पॉन्सिबिलिटी, समाजी तरक्की के लिए हम काम करते हैं, बहुत इंपॉर्टेंट काम. நம்ம படிக்கிறது, நம்ம வளர்றது, நம்ம மேம்படுறது எல்லாமே நமக்கானது மட்டுமல்ல. வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ், வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ், நாம் தேடிய ஒன்று என்பது நாம் தேடிய ஒன்றல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ். அப்ப இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு இங்க எத்தனை ஏழைகள் இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, பின்தங்கிய மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் இளைஞர்கள் நீங்க எல்லாம் பொறுப்படுத்தணும். நீங்க எல்லாம் வருங்காலத்தில் நல்ல சம்பாதிச்சு, நல்ல படிச்சு, நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்து இந்த ஊருடைய எல்லா மக்களையும் பாதுகாக்கணும், மேம்படுத்தணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், உலமாக்களை சமூக வலிமையாக உருவாக்கணும். அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வாலிபர்கள் நீங்க உருவாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கத்தான் இது போன்ற வகுப்புகள் மாஷா அல்லாஹ் நடத்தப்பட்டுச்சு. மிக சிறப்பான முறையில நிறைய வாலிபர்கள், நிறைய பெண்கள், கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க 400க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ். இதுல வந்து நிறைய மக்கள் மாஷா அல்லாஹ் நேர்ல கலந்து, ரொம்ப அழகான தனையிலும் வந்து கலந்து கொண்டு, அதுல வந்து உங்களுக்கு நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு, நிறைய பேர் அதுக்கு ஃபீட்பேக், நான் என்ன கத்துக்கிட்டேன், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் நீங்க எழுதி கொடுத்தது படிக்கும் போது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள் மாஷா அல்லாஹ் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க, உருதுல எழுதியிருக்கிறாங்க, தமிழ்ல எழுதியிருக்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாஷா அல்லாஹ். நிறைய நிறைய திறமையான மக்கள் இங்க இருக்கிறாங்க, நிறைய வாலிபர்கள், பெண்கள், நிறைய பேர் மாஷா அல்லாஹ் இருக்கிறீங்க. அத உங்க அறிவை, உங்க ஆற்றல சும்மா அப்படியே விளையாண்டுகிட்டே கழிச்சிடாதீங்க. அது சமூகத்துக்கு பயன்படுத்து, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க மாஷா அல்லாஹ். அதுக்குத்தான் இந்த வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த வகுப்புல தொடர்படியா கலந்துகிட்டவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எப்படி ஹஜ்ஜா என்ன செய்வாங்க, பேசிட்டு அதுக்கப்புறம் எத்தனை பேர் பேச போறாங்க, யாராவது பேசட்டும். வஹாபாஜர் வந்துட்டாங்களா, மொபீனத்துலாம் தானணும், யாரையுமே வந்துட்டு இருக்காங்களா, வர்றாங்களா?
அதுபோல இதை நீங்க வெறுமன வகுப்பாக மட்டும் எடுத்துட்டு போகாம இதை உங்க வாழ்க்கையில எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம், எப்படி அதை பின்பற்றலாம், எப்படி அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கறதையும் யோசிங்க. யாரெல்லாம் எதை கத்துக்கிட்டீங்களோ அதை சும்மா பயான் கேட்கிறோம், பயான் கேட்டு கலைஞ்சு போற மாதிரி இல்லாம அதை உங்க வாழ்க்கையில உங்களால எத்தனை பேருக்கு எத்தி வைக்க முடியும், உங்களால எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், உங்களால எத்தனை பேருக்கு நீங்க மாற்ற முடியும் அப்படிங்கறதையும் முயற்சி செய்யுங்க. ஈச் ஒன் ரீச் ஒன். எல்லாமே அப்படித்தான். நாம மாறினா மட்டும் பத்தாது, நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம், நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் மத்தியில் அதை பேச, இதுதான் வளர்ச்சியின் அடிப்படை, இதான் பேஸ். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதனால பெரும் மாற்றங்கள்லாம் ஏற்படும் நான் சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவுகான ரப்புக்கல் யுஹ்லிகல் குரா பிதுல்மி வஹுலுஹா முஸ்லிஹூன். வலவுகான ரப்புக்கல் யுஹ்லிகல் குரா பிதுல்மி வஹுலுஹா முஸ்லிஹூன். நீங்க மக்களுக்கு மத்தியில இஸ்லாஹ் செய்யும் காலமெல்லாம், மக்களை நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் காலமெல்லாம், மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காலமெல்லாம் நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை தண்டிக்க மாட்டேன், உங்க ஊர்களை நான் அழிக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்றான். தஃசீர்ல இதுக்கு பெரிய விளக்கங்கள் எழுதுறாங்க. இந்த மக்களுக்கு பேர் உலு பக்கையத்துன்னு சொல்றான். இந்த பீப்புளுக்கு, இந்த சமூகத்துக்கு தன்னுடைய நேரம் காலங்களை செலவழிச்சு சமூகத்தை மீட்டெடுக்கணும்னு யார் யோசிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் உலு பக்கையத் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதனால எல்லா நிலையிலையுமே நாம ஒரு வலிமையான சமூகமாக மாறணும், ஒரு முன்மாதிரியான ஊராக மாறணும், ஒரு முன்மாதிரியான மஹல்லாக்களாக மாறணும்னா இளைஞர்கள் நீங்க உங்களை நேர்மையாக வச்சுக்கணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, நல்ல படிக்கக்கூடியவர்களாக, ஒழுக்கமான வாழ்வியலை வாழக்கூடியவர்களாக, எல்லா நிலையிலும் உலமாக்கள் மஸ்ஜிதுகளோடு இணைந்து செயல்படக்கூடியவங்களாக இளைஞர்கள், நௌஜவான்கள் நீங்க எப்ப மாறினீங்களோ அப்பதான் மாஷா அல்லாஹ் இந்த சமூகம் ஒரு வலிமையான சமூகமாக மாறும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் தந்தரணும். மாஷா அல்லாஹ் இப்போதைக்கு இதை பத்தி பேசக்கூடியவங்க ஒரு சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம இன்ஷா அல்லாஹ் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவோம்.